ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் கீரை தண்டங்கீரை நான் எப்படி பொரியல் பண்ணினேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கல. கொஞ்சம் பச்சை பயிரை நல்லா வறுத்து கழுவி குக்கரில் 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. கீரை தனியாக கட் பண்ணி அதனுடைய தண்டு காம்பெல்லாம் குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெயில் பூண்டு நல்லா பொரிஞ்ச உடனே 2 வத்தல் மிளகா போட்டு அதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பொடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இந்த தண்டு கீரையினுடைய தண்டை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சுக்கல. உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி தண்ணி தெளித்து வெந்ததுக்கப்புறம் கீரை கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை போட்டு நல்லா வணக்கி விட்டுறது. இது வணக்கி ஒரு சின்னதாக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பச்சை பயிர் எடுத்து அதில் போட்டுடலாம். இந்த பச்சை பயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இது ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியும். கீரை ஒரு சிலர் கீரை பிடிக்காது, அவங்களுக்கு இந்த பயிர் போட்டு கீரை செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கீரை பொரியல் இறக்கிடலாம். புளிக்குழம்புக்கு கீரை பொரியல், அப்புறம் கொஞ்சம் மோர் கலக்கினது, அரிசி வடகம் வீட்டில் அம்மா போட்டு வச்சுருப்பாங்க, அது ஒரு 5-6 அப்பளம் இல்லை, அதனால் அரிசி வர்க்கத்தையும் வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.